கிஷன் தாஸோட ஆரம்பநிலை மூவிக்கான ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. நவம்பர் 7 மூவி ரிலீஸ் ஆகும். ஜியான் விக்ரமோட ஜியான் 63 மூவில சத்யராஜ் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். பராசக்தி மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வர வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. சாங் எப்போ வரப்போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். சுந்தர்சியோட டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் ஒரு படம் ஒன்று நடிக்க போறாரு. இந்த படத்தை RKF ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மூவிக்கான அப்டேட் கமலோட பர்த்டே ஸ்பெஷலா வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்டா அப்டேட் வந்துடும் தான் நினைக்கிறேன். ஜெயிலர் 2 மூவில வித்யா பாலன் நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அவங்க ஷூட்டிங்ல ஜாயின் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. அடுத்த வாரம் இந்த மூவிக்கான ஷூட்டிங் கோவால ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஷெட்யூல்ல இவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் அங்க ஷூட்டிங் போக போகுது கோவால. மோஸ்டா இந்த படம் அடுத்த வருஷம் ஜூன் இல்ல ஜூலைல ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். லாரன்ஸோட பென்ஸ் மூவிக்கான ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. இப்ப கரண்டா மூவிக்கான ஷூட்டிங் வந்து லியோ மூவிக்கு ஒரு ஃபேக்டரி செட் ஒன்னு போட்டிருப்பாங்க. அங்கதான் இப்ப பென்ஸ் மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஒரு சில போட்டோஸ் எல்லாமே கூட நான் பார்த்தேன். கரெக்டா அந்த இடம் தான். நான் அந்த போட்டோஸ் இங்க ஷேர் பண்ணக்கூடாது, அதனால நான் இங்க ஷேர் பண்ணல. ஆனா ட்விட்டர்ல இந்த போட்டோஸ் அவைலபிளா இருக்கு. சோ பென்ஸ் படம் LCக்குள்ள வரதுனால லியோட இந்த படம் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சில சீன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் அந்த செட்ல ஷூட்டிங் போகுது. லியோ மூவில வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே கூட இந்த மூவில வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் கைதி விக்ரம்ல வந்த ஆக்டர் நரேனும் பென்ஸ் மூவில நடிக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இப்போ இந்த மூவி ஸ்டார்டிங்ல இருந்து LCக்குள்ள வரப்போதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சோ அவங்க கொடுக்குற LCU கனெக்ஷன் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி வச்சாங்கன்னா அது அடுத்தடுத்து வரப்போற LC மூவிஸ்க்கு பெரிய பாசிட்டிவா அமையும். ஒருவேளை அதுல லைட்டா பிசிறு தட்டினா கூட ஆடியன்ஸ்க்கு LC மேல உள்ள இருப்பே போயிடும். என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் மூவிக்கு ஆடியோ லான்ச் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆடியோ லான்ச் கண்டிப்பா இருக்கு. டிசம்பர் லாஸ்ட்ல இந்த ஆடியோ லான்ச் நடக்கும். மோகன்தாஸ் மூவி ரிலீஸ் பத்தி கேக்குறீங்க. ரீசெண்டா விஷ்ணு விஷால் ஒரு இன்டர்வியூல இந்த படம் பத்தி பேசியிருக்காரு. என்னன்னா இந்த படம் தியேட்டருக்குள்ள வராதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ டைரக்டா OTTல தான் இந்த படம் வரும். சீக்கிரமே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்றேன். ஜூனியர் NTR 1001 இருக்காரான்னு கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் அந்த படத்துக்குள்ள வர போறாரு, அவரு கிடையாது. சமுத்திரகனி திரும்ப டைரக்ஷன் பண்ணுவாரான்னு கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல பண்ண வாய்ப்பு இருக்கு. சூர்யா 49 படம் பத்தி கேட்டிருக்காரு. சூர்யா 49 வரைக்கும் அப்டேட் இல்ல, 47 வரைக்கும் தான் அப்டேட் இருக்கு. நான் வந்த அப்டேட்டையும் சொல்லிட்டேன். லாரன்ஸோட பர்த்டே ஸ்பெஷலா அவர் நடிக்கிற மூவிஸ்ல இருந்து அப்டேட் வருமானு கேட்டிருக்காரு. கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் ஆண்டனிக்கு அடுத்து தியேட்டர்ல வரப்போற படம் பத்தி கேட்டிருக்காரு. வள்ளிமயில் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. சோ அந்த படம் தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. தனுஷ் மாரி செல்வராஜ் படம் பத்தி கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. இந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் தம்மன் தான் போட்டதா சொல்லப்படுது. நான் இதை பத்தி தனி வீடியோ போட ட்ரை பண்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் அம்புலி. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.